ரஜினி தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால, நேரா ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை பிடிச்சு உள்ள போட்டுருவோம். ஆமா சித்தப்பா, அவன் அக்கா நம்மள போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புனால, இப்ப அவன் அனுப்புவோம். நாம ரஜினி கிட்டே நேரடியா இத பத்தி பேசிடுவோம். சித்தப்பா, என்ன பண்றது நீங்க சொல்லுங்க. அதான் முதல்ல சொல்லிட்டேனே, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டுக்கு எடுத்து அத்து விட்டுருவோம். தம்பி, என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இதுக்கு மேல பொறுக்க முடியாது, இன்னைக்கே பண்ணிடுவோம். அவ எங்க இருக்கா? ஏய் ரஜினி, தம்பி ரஜினி, ஏய் வெளியில வா, கதவை தர. வாங்க. எங்க? வாங்க. ஏய் என்னடி நடிச்சிட்டு இருக்க? அவ்வளவு பேரும் வீட்டுல இருக்காங்க, யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும் தெரியும்ல? ஏற்கனவே வீட்லயும் மண்டபத்திலயும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து ரஞ்சிதா கோவமா இருக்கா. யாரு பார்த்தாலும் இனி எனக்கு எந்த பயமும் இல்ல. நீயும் தம்பியும் சேர்ந்து பேசாத பேச்செல்லாம் பேசி போலீஸ வச்சு என்ன வீட்டை விட்டு துரத்துனீங்கல்ல, அதை விடவா கேவலம் வந்துற போது. இப்ப எதுக்கு நீ வர சொன்ன? சொல்லி தொலை. அவங்க எல்லாரும் தான் புரியாம பேசிட்டு இருக்காங்க. அறிவு இருக்காயா உனக்கு? நீ ரஜினிக்கு அப்பா தானே? பத்மா, கத்தாத, யாராச்சும் வந்துட போறாங்க. அவ்வளவு பயம். நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா உன்னை கட்டிக்கிட்டவங்க, நீ பெத்த பிள்ளைங்க மட்டும் எப்படி போனாலும் பிரச்சனை இல்ல, அப்படிதானே? சீ, நிறுத்து. வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு. எதுக்கு இங்க என்ன வர வச்சு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? நடந்திருக்கிற சம்பந்தம் எந்த காரணத்தை கொண்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு அப்ப ரஜினி பார்த்திபனை பிரிச்சே ஆகணும்னு இப்படி கூட்டமா உட்காந்து கொந்தளிச்சிட்டு இருக்கீங்க? அவ உன் பொண்ணு தானே? அவ வாழ்க்கையை கெடுக்கிறாங்களேன்னு உனக்கு தோணல? அவ ஒண்ணும் முறையா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, அதான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டால. ஓ, அவனைதான் பிடிச்சிருக்குன்னு அந்த திருவிழால அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னாலே, அப்ப என்ன பண்ணி கிழிச்சிங்க எல்லாரும்? அறிவு கெட்டவளே, அவனை காப்பாத்துறதுக்காக அப்படி சொன்னாவ. யோ, நிஜமாவே உனக்கு மூளை கெட்டு போச்சா? எந்த பொண்ணாவது இந்த மாதிரி ஒரு பொய்ய ஊர் முன்னாடி சொல்லுவாளா? சரி, அத விடியா. உங்க எல்லார்கிட்டயும் பார்த்திபனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நேரடியா சொன்னால, ஒரு அப்பனா நீ என்னையா செஞ்ச? யோ, நீ இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே அவ செஞ்சுக்கிட்டு இருக்காயா? ஏய், கத்தாதடி, மெதுவா பேசுடி. ஓ, ஏன் பயமா இருக்கா? நீ செய்ய வேண்டியது எல்லாத்தையும் அவ செஞ்சுக்கிட்டு இருக்காளே, உனக்கு உறுத்தல? வேணாம் பத்மா, நீ ரொம்ப பேசுற. இத்தோட நிறுத்திக்கோ. என் பொண்ணுக்கு எப்படியாப்பட்ட வாழ்க்கை அமைச்சு தரணும்னு பெத்த அப்பா எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல நீ யாரு? நான் யாரா? எந்த உரிமையில பத்மா பத்மான்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுறேன்னு யோசிச்சு பாரு. அப்ப தெரியும் நான் யாருன்னு. என்ன மிரட்டுறியா? எப்படி வேணாலும் வச்சுக்கோயா, எனக்கு கவலை இல்ல. எனக்கு ரஜினியும் பார்த்திபனும் சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். யோ, யாரும் வரமாட்டாங்க, நீ பேசு. ஏய், அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நான் ஒருத்தனே இந்த முடிவு எடுக்க முடியாது. அவ வாழ்க்கைய முடிவு பண்ண நீங்க யாருன்னு தான் கேக்குறேன். அவ என்னைய தப்பு பண்ணா? தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு தானே ஆசைப்பட்டா. அத அவகிட்ட இருந்து புடுங்க பாத்தீங்க. ஆனா கடவுள் அத அவளுக்கே கொடுத்துட்டான். இன்னும் அவளை பிச்சு எரிய பாக்குறீங்களே, இது நியாயமா? முதல்ல நீ நியாயமா வாழ்ந்துட்டு இருக்கியான்னு கொஞ்சம் பாரு. வந்துட்டா எங்க குடும்ப நியாயத்தை நாங்க பாத்துப்போம். இதுல நீ தலையிட வேண்டாம். என்னது? உன் குடும்பம் தலையிட வேண்டாமா? ஜோ, இது நீ கட்டினதுதான், ஞாபகம் இருக்கா? உள்ள போடு, உள்ள போடுறி. இப்ப வரைக்கும் நியாயமா உன் பொண்டாட்டியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுல தலையிட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா போய் ரஜினி பார்த்திபனை பிரிக்க வேண்டாம்னு சொல்லு. அந்த கூட்டத்தை கலைச்சு விடு. டேய், என்னால முடியாது. என்னடி செய்வ? ஒண்ணும் செய்ய மாட்டேன். இப்படியே ரஞ்சிதா அக்கா கிட்ட போய் நீதான் என் புருஷங்கிற உண்மையை சொல்லி மொத்த ஆட்டத்தையும் கலைச்சு விட்டுருவேன், பாக்குறியா? ஏய் பத்மா, நில்லடி. என்னடி பண்ணணும் சொல்லி தொலை. ரஜினியோட அப்பாங்கிற ஸ்தானத்துல இருந்து அவளுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யன்னு சொல்றேன். ரஜினி பார்த்திபன் தான் சேர்ந்து வாழணும்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு ரஜினி கிட்ட போய் பேசுங்க. ரஜினி கிட்டயா? ஆமா, போங்க. அவ கோவமா தான் இருப்பா, கோவமா தான் பேசுவா. நீங்க எல்லாத்தையும் கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. போங்க.
தலையெழுத்து. போயா போ. எத்தனை பேர் தடுத்தாலும் நீயும் பார்த்திபனும் பிரிய நான் விட மாட்டேன் ரஜினி. சித்தப்பா, கதவை திறக்காம எவ்வளவு அடம் பிடிச்சிட்டு இருக்கா பாரு. நீ அங்கதானமா இருந்த, நீயா சொல்லிருக்கலாம்ல. அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் சித்தப்பா உங்ககிட்ட சொல்லல. எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் அந்த அனிதாவால. அனிதா ஏதோ நல்லவ மாதிரி என் தம்பி இந்த குடும்பத்துல வந்து கஷ்டப்பட விட மாட்டேன்னு டயலாக்லாம் பேசின சித்தப்பா. ரஜினி ஃப்ரெண்டு தானே, வேற எப்படி பேசுவா? நீ இருக்கிற தைரியத்துல தானமா நான் அமைதியா இருந்தேன். ஐயோ சித்தப்பா, உங்களுக்கு தெரியாது, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. தாலி ஆசீர்வாதம் வாங்க குடுக்க வரும்போதுதான் அம்மா திடீர்னு ரஜினிக்கு நம்ம துரோகம் பண்றோம், கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு போயிட்டாங்க. ஐயோ, எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு பார்த்தா அந்த அனிதா என் இடத்துல நீ நில்லு, தாலி முடிஞ்சு விடுன்னு சொல்லி கீழே இருந்த ரஜினிய மனமேடைக்கு அனுப்பிட்டா. அம்மா, இதெல்லாம் மாப்பிளோட அக்கா தானமா பண்ணுவாங்க. ஆமா ஆமா, ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறதா நினைச்சு அந்த அனிதாவே அனுப்பிவிட்டா. அவன் ஒரே செகண்ட்ல எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டான். சித்தப்பா, அப்பா வராரு. அண்ணே, எங்கன போன? என்ன அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சொல்லுங்க. நீங்க எல்லா விஷயத்திலையும் உரிமையோட பேசணும் தானே நான் ஆசைப்படுறேன். சொல்லுங்க. நான் சொல்றது இருக்கட்டும். ரஜினி விஷயத்துல நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அவளுக்கு தான் விருப்பம் இல்லையே, அவன் ஏமாத்தி தானே தாலி கட்டியிருக்கான். அண்ணே, நம்ம குடும்பத்துல அவனுக்கு கொஞ்சம் ஓவர இடம் கொடுத்துட்டோம். அதனாலதான் அவன் இஷ்டத்துக்கு என்னென்னோ பண்ணிட்டு இருக்கான். நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியணும்னு. அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தம்பி சொல்றது சரிதான். வேண்டாம், போலீஸ் கேஸ் அது இதுன்னு எங்கேயும் போக வேண்டாம். அப்பா, எதுக்கு போக வேணாம்னு சொல்றீங்க? வேணானா என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? ரஜினி கிட்ட பேசலாம். இது அவ வாழ்க்கை. அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதப்படி செஞ்சிடலாம். ஒருவேளை அவ பார்த்திபன் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டானா? வாழட்டும். அதுல எந்த தப்பு இருக்கும்னு எனக்கு தோணலமா. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? அவ அந்த அனிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான்னு அவ்வளவு கோவப்பட்டீங்க. இப்ப வந்து அவ இஷ்டத்துக்கு வாழட்டும்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, இப்படியே எல்லாத்தையும் அவ இஷ்டத்துக்கு விட்டதாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்குது. என்ன தப்பா போச்சு? என்ன தப்பா போச்சு சொல்லுங்க. யாருக்கு என்ன தப்பா போச்சு? சங்கரி, உனக்கு ரஜினியால என்ன பிரச்சனை? இல்லப்பா, அவ எனக்கு எல்லாமே நல்லதான் செஞ்சிருக்கா. சொல்லுங்க, வேற யாருக்கு ரஜினியால என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க. அப்புறம் என்ன? அவ வாழ்க்கைக்கு எது சரியோ அவ அதை பாத்துக்கிட்டோம். ஒருவேளை அவ பார்த்திபனை வேண்டான்னு சொன்னா கூட நாம தான் அவளுக்கு புரிய வைக்கணும். என்னப்பா சொல்றீங்க? என்ன புரிய வைக்கணும்? அவங்க ரெண்டு பேரையும் இப்ப சேர்த்து வைக்கணுமா? சேர்த்து வச்சா என்ன? இப்ப பிரச்சனை பண்ணி பிரிச்சு வச்சாலும் அவ வேற ஒரு கல்யாணம் நிச்சயமா பண்ணிக்க மாட்டான்.
இந்த வாழ்க்கையை அவ ஏத்துக்கிறது தான் நல்லது. ரஞ்சிதம், நீ என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்றது? ஆ, நீங்க சொல்றதும் சரின்னு தான் தோணுது. மா இல்லடி, எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியலடி. ரொம்ப குழப்பமா இருக்கு. அம்மா, டேய் ஏம்மா அவன மரியாதையா போ சொல்லு. கொஞ்சம் நில்லுப்பா. ஏண்டா எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்திட்டு என்ன தைரியம் இருந்தா நெஞ்ச நிமித்திட்டு வீட்டுக்குள்ள வருவா? ஏய், நில்லுப்பா. போடா வெளியில. போடா. விடுங்க. அவன் அப்படிதான் வருவான். வேற என்ன பண்ணுவான்? இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்தே எல்லாரும் ஏமாத்திட்டு தானே இருந்திருக்கான். டேய், கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா உனக்கு? எங்க கையில வாங்கி வாங்கி சாப்பிட்டியே, இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? துரோகமா? நான் என்ன துரோகம் பண்ண? நானும் ரஜினியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. தெரியும். எங்க அக்கா உன்னை காதலிக்கிறேன்னு மட்டும் சொல்லல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு கூட தான் சொன்னா. ஆ, தப்பு 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 தப்பு. நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ல வச்சீங்க. உங்க அம்மா, சாரி சாரி சாரி, எங்க அத்தை, எங்க அக்கான்னு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எல்லார்கிட்டயுமே நான் காரணம் கேட்டேன். ஆனா யாரும் ஒருத்தர் கூட காரணத்தை சரியாவே சொல்லல. அதுக்காக நீ இப்படி ஏமாத்தி தாலி கட்டுவியா? ஏன் அரவிந்த் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நான் ராகவியை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஓ, நீ அவ்ளோ நல்லவனா? என்ன பண்ணிருக்கணும்? ஏன் கல்யாணத்தை நிறுத்தி ரஜினிக்கு அரவிந்த் கூட கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கணும்? நிச்சயமா பண்ணி வச்சிருப்பேன். ஆனா அரவிந்த் உன்னை மனசார ஏத்துக்கிட்டாரு. ஆனா என்னால அப்படி ஏத்துக்க முடியல. ரஜினி தான் என் வாழ்க்கை. டேய், இருடா. என்னடா வாய்க்கு வந்தவள பேசிட்டு இருக்கான்? தம்பி, ஏமாத்தி தாலி கட்டி மாப்பிள்ளை ஆயிட்டோங்கிற திமிர்ல பேசிட்டு இருக்கியா? அடிச்சு கைய கால உடைச்சு மூளையில போட்டுருவா தம்பி ராஸ்கல். கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்ச நேரம் சும்மா இரு நீ. தம்பி, நீங்க சும்மா இருங்க. அத்தனை பேர் இருந்த இடத்துல என் பொண்ணு அசிங்கப்படுத்திட்டு எவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கான். நீங்க ஏன் தம்பி அவனை அடக்குறீங்க? அத்தை, டென்ஷன் ஆனா உங்க உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிருக்கேன்ல. ச்சே. நான் இந்த வீட்டு மாப்பிள்ளையா முதல் தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆரத்தி தான் எடுக்கல. அட்லீஸ்ட் ஆசீர்வாதமாவது பண்ணலாம்ல. மாமா வாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ தாலி கட்டினதே எங்க அக்காக்கு விருப்பம் இல்ல. இதுல ஆர்த்தி ஆசீர்வாதம் உனக்கு நினைப்பு வேறயா? முழுசா 1 மணி நேரம் இந்த வீட்ல இருப்பியான்னு தெரியாது. ஆனா இந்த அதிகாரத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பார்த்து பேசுறா தம்பி. ரஜினி கேட்டான் வையன், செவில்ல ஒண்ணு வப்பா. தெரியும்ல. ஆமா, நீதான் நிறைய வாங்கியிருக்கிய. ரஜினிக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை. அத நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். நான் கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கிற வரைக்கும் என்ன இந்த வீட்டுக்குள்ள வராதன்னு சொல்ல உங்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நான் ரஜினியோட புருஷன். இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன்.
என் பொண்டாட்டி வந்து என்ன போடா வெளியேன்னு சொல்லட்டும், அப்ப போறேன். என்ன சொன்ன? நான் போன்னு சொன்னதான் போவியா? போடா வெளிய, போடா வெளிய. ரஜினி, அவன் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? இது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நீங்க யாரும் தலையிடாதீங்க. அவனை முதல்ல வெளியே அனுப்பு ரஜினி. ரஜினி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா. முடியாது. நீ வெளியே போ. நான் சொல்றத கேட்கலனா நானும் வெளியில போக மாட்டேன். நான் ஒண்ணு என்ன வெறுக்கிற பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு பொண்ணு கழுத்துல தான் தாலி கட்டினேன். பார்த்திபா, நான் இன்னும் பேசி முடிக்கல. நான் உங்களுக்கு எப்படி எப்படி இல்லாம புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் எல்லாத்தையும் செஞ்சீங்க. நான் தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கலாம்னு சொன்னேனே. ஆனா அனிதாவுக்கு அதுல இஷ்டம் இல்லையே. வாழ போறது நாம 2 பேரும். இது நம்ம வாழ்க்கை. முடிவை வேற யாரும் எடுக்க முடியாது. குடும்பம் நட்பு தான் பெருசுன்னு நினைக்கிறவனா, ஆனா கூட பிறந்த அக்காவுக்கே உரிமை இல்லைன்னு சொல்றவன் நீ. உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு தான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்ன. இதெல்லாம் இப்போ இந்த நிமிஷத்துல உங்க மனசுல தோன்றத நீங்க பேசுறீங்க. இல்ல, இதுதான் நிஜம். இதை விட பெரிய நிஜம் ஒண்ணு இருக்கு. அது உங்க மனசுல நான் இருக்கேங்கிறது. எனக்கு அதுதான் எல்லாத்தையும் விட பெருசா பட்டுச்சு. ஆனா எனக்கு அனிதாவோட நட்பு, நான் அவளுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம், இதெல்லாம் தான் பெருசு. எல்லாத்தையும் நான் சொல்லியும் ஒண்ணு பண்ண மாட்டேன்னு சொல்லியே கடைசி நிமிஷத்துல என்ன ஏமாத்திட்டல்ல. மனசுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு இல்ல இல்லன்னு என்ன ஏமாத்துறீங்கல்ல இந்த நிமிஷம் வரைக்கும். அதை விட இது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும் உங்க மனசுல நான் இருக்கேன்னு. நான் மட்டும்தான் இருக்கேன். இங்க பாரு, நான் தாலி கட்டுனது தப்புன்னு நீங்க கோவத்துல இருக்கீங்க. அது சரியாக கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமை நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஆனா இங்கதான் இருப்பேன், உங்களோட ஹஸ்பண்ட். அந்த மாதிரி நினைப்பு கூட இருக்கா உனக்கு? இந்நேரம் ராகவி அங்க எவ்வளவு துடிச்சிட்டு இருப்பா. ராகவி இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் அது கஷ்டம்தான். நான் தான் இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னேனே, இது கூட நீங்க கட்டாயப்படுத்தினதுனால தானே. என் மனசுல நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ராகவி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு கூட சொன்னா. அவளையும் நீங்க தான் போய் கட்டாயப்படுத்தினீங்க. ஆமா, எல்லாமே ஏன் தப்புதான். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைங்கிறதோட நான் நிறுத்திருக்கணும். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் உனக்கு சொன்னேன் பாரு, அது ஏன் தப்புதான். அந்த தப்புக்கு தண்டனையா இதோ இந்த தாலி காலம் முழுக்க என் கழுத்துல தொங்கும். அதுக்காக நீ என் புருஷன் எல்லாம் எந்த உரிமையும் எடுத்துக்க முடியாது. என் கண்ணு முன்னாடி நிக்காத.
இதுக்கு மேல நீ எடுத்து வைக்கிற அடுத்த அடி இந்த வீட்டை விட்டு வெளியே போறதா இருக்கணும். போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. வெளியே போ. அப்புறம் என்னடா, அதான் சொல்லிட்டால போலில. நான் எங்கேயும் போக மாட்டேன். ரஜினியே என்ன உள்ளவா பார்த்திபான்னு கூப்பிடுவா. ஏய் போடன்னு சொல்லிட்டு போடா. போடா. போலில. நான் சொல்றத கேளு.